வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, அன்யூஸ்டு லெட்ஜர் வந்து டேலி ப்ரைமில் நம்ம ஃபைன் பண்ணி அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம டேலியில் என்ட்ரிஸ் நிறைய க்ரியேட் பண்ணியிருப்போம், அதாவது லெஜர்ஸ் எல்லாம் நிறைய க்ரியேட் பண்ணியிருப்போம். அல்லது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து நம்ம வந்து கம்பெனியை ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஒரு 10 இயர்ஸ் பேக்குக்கு உள்ள நான் நிறைய லெஜர்ஸு அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் இதில் வந்து உட்காண்ட்ருக்கோம். அதை வந்து எப்படி டெலீட் பண்ணுறது அல்லது வந்து அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, டேலி ப்ரைமில் வந்து கேட்வே ஆஃப் டேலி வந்துடணும். கேட்வே ஆஃப் டேலியில் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துடணும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதில் லெஜர்ஸ்னு இருக்கும். லெஜர்ஸ் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டோட்டல் லெஜர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த சைடில் பாருங்கள், எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து Ctrl+J, சரிங்களா? இது வந்து ஜே அப்படின்னு கொடுத்துருந்தா ஜே மட்டும்தான் உங்களுக்கு வந்து கமாண்டாக இருக்கும். அல்லது வந்து ஜேவுக்கு கீழே ஒரு கோடு இருந்தால் உங்களுக்கு வந்து Alt J அப்படின்னு அர்த்தம். அதே ஜேக்கு கீழே இப்போ 2 கோடு இருக்குது. அதனால் Ctrl+J அல்லது வந்து மவுஸில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அன்யூஸ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. யூஸ் பண்ணலை மீன்ஸு இது வந்து பேமெண்ட் வவுச்சரோ ரிசிப்ட் வவுச்சரோ அல்லது வந்து ஒரு ஜேர்னல் வவுச்சரோ போடலை அப்படின்னு மீனிங். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸை வந்து பிரித்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் கம்பெனியில். அதாவது பேனர் ஆடுக்கு எவ்வளோ ஆச்சு, ஃபேஸ்புக் ஆட் எவ்வளோ ஆச்சு, கூகுள் ஆட் எவ்வளோ ஆகுது, இன்ஸ்டா ஆட் எவ்வளோ ஆகுது, பேப்பர் ஆட் எவ்வளோ ஆகுதுன்னு தனித்தனியாக அக்கௌண்ட் பண்ணணும்னு நினச்சோம். சரி, அதெல்லாம்ப்பா தேவையில்லை, நம்ம வந்து டோட்டலாக அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி டோட்டலாக புக் பண்ணிவிட்டு நேரேஷனில் மட்டும் ஹிண்ட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இதெல்லாம் வந்து அன்யூஸ்டு ஆயிடுச்சு, தேவையில்லாமல் இருக்கும். யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் என்ட்ரி போட்டாலும் இந்த 5 லெஜர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதனால் இது தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா ஸ்பேஸ் பார் நீங்கள் தட்டி நீங்கள் வந்து இதில் நிறைய உங்களுக்கு ஒரு 100 வவுச்சர் இருக்குது. அதில் வந்து ஒரு 20 தேவை. அப்படிங்கும்போது தேவையில்லாத வவுச்சர்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி Alt D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆயிரும். இல்லை, எனக்கு வந்து அன்யூஸ்டு எதுவுமே தேவையில்லை, நானே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு பாட்டம் பாரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். ஏரோ மார்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கே Ctrl+Space, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 கோடு இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் அல்லது வந்து ஸ்பேஸ் பார் தட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக செலக்ட் ஆயிரும். இப்போ வந்து Alt D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக எல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். தேவையில்லாத லெஜர்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். சரிங்களா? இதுதான் வந்து அன்யூஸ்டு லெஜர் வந்து நம்ம வந்து தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸு. இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் ஃபைன் பண்ணி தேவையில்லாதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.